அன்பு நண்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் மா திருவள்ளுவர். நம்ம புதிய பார்வையை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து சில எடுத்துக்காட்டுகள், தேவையை உணர்ந்தால் நமக்கு புதிய பார்வை வசப்படும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டுகளை தொடர்ந்து பார்த்தோம். முதலாக ரொம்ப சாதாரணமான ஒரு கதையிலிருந்து, ஒரு காகம் தாகத்தால் அலைந்தது. அது பார்வையில் தேவையை உணர்கிற பொழுது ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு கூட அதற்கு வாய்த்து விட்டது. அதன் மூலமாக அதனுடைய தாகம் தீர்ந்தது அப்படிங்கிற ஒரு கதையை பார்த்தோம். அடுத்ததாக புராணத்தில் இருந்து கைலாயமலையில் இருக்கிற சிவன், பார்வதி, விநாயகர், நமக்கு தெரிந்த கதை தான். அந்த கதையில் ஒரு சாதாரண மாம்பழமானது எப்படி ஞானப்பழமாக மாறியது, ஒரு புதிய பார்வையின் மூலம் விநாயகர் ஒரு முக்கியமான கேள்வியை தொடுத்து தன்னுடைய வெற்றியை சாதித்தார் அப்படிங்கிறத புராணத்திலிருந்து பார்த்தோம். இப்பொழுது நம்ம அறிவியலில் நேர்ந்த ஒரு சில சம்பவங்கள் மூலமாக அறிவியலில் கூட அறிவியல் அறிஞர்களுக்கு இந்த புதிய பார்வை உதவியது என்பதை பார்க்கிறோம். 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் தான் அறிவியல் புரட்சி நடந்தது. அப்பொழுதுதான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இந்த பூமிக்கு வந்தன. நம்மெல்லாம் அன்றாட வாழ்க்கையில், எனக்கு தனிப்பட்ட முறையில் என் குடும்பத்துக்கு தேவையானது தேவைகளை தேடுவதிலேயே நமது வாழ்க்கை கழிகிறது. ஆனால் இந்த அறிவியல் அறிஞர்கள் இந்த உலகத்திற்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறார்கள். தன் தேவை போல இந்த பூமிக்கான தேவையவே தேடி அலைந்திருக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து தன்னுடைய பசி, தாகம் அனைத்தையும் மறந்து அப்படி அவர்கள் ஈடுபட்டதால் தான் இன்று இருள் ஒளிமயமாகிய மாறியது. ஆகாயத்தில் பறக்க முடிகிறது, கடலில் கப்பல்கள் செல்லுகின்றன, நம்ம தண்டவாளத்தில் ரயில்கள் போகின்றன, பயணங்கள் இனிதாகின்றன. இப்படி வாழ்க்கை இப்போ கையில் இருக்கிற மொபைல் வரைக்கும் ஆராய்ச்சிகளினுடைய விளைவு தான் இவையெல்லாம். அப்போ அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு கூட எப்படி இந்த புதிய பார்வை வாய்த்தது, அந்த தேவையை உணர்கிற போது அப்படிங்கிறதுக்கு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். ஐசக் நியூட்டன் உங்களுக்கு தெரியும். அந்த நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்ததாக நம்ம எல்லோரும் அறிவோம். அவர் ஒரு நாள் இந்த தேடலில் இருக்கார், இந்த பூமிக்கு ஈர்ப்பு விசை எப்படி இருக்கிறது. அவர் தான் இந்த லாஸ் ஆஃப் யூனிவர்சல் கிராவிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், ஒரு பொருள் அசைக்கிற பொழுது அப்படிங்கிற அந்த அசைவுகளை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்து நிறைய கண்டுபிடிப்புகளை செஞ்சார். அப்போ அவர் ஒரு நாள் ஈஸ்டரில் இந்த தேடுதலோடு அப்படியே அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுகிறது. அப்பொழுது அவருக்கு தோன்றுகிறது, இந்த ஆப்பிள் ஏன் கீழே விட வேண்டும், அது ஏன் கிழக்கு மேற்கு மேலே இப்படி போயிருக்கலாம்ல, ஆனால் ஏன் போகல அப்படின்னு யோசித்த போதுதான் இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது என்பதை யூகித்தார். பிறகு அதை மேத்தமேட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணார், நிரூபித்தார். ஸோ இந்த ஒரு இயற்கை காட்சி அந்த தேடல் மனதிற்குத்தான் வாய்க்கிறது. அதுதான் இந்த புதிய பார்வை. எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரு ஆப்பிள் விழுவதாக தோன்றியது, அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு ஈர்ப்பு விசையின் காரணமாக இது நிகழ்கிறது என்பதை இந்த பிரபஞ்சம் அவருக்கு சுட்டி காட்டியது. அடுத்ததாக நம்ம ஆர்க்கிமிடிஸ், அவர் என்னன்னா, அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய அரசர் ஒரு சந்தேகம் வந்துடுதுங்க. அவர் ஒரு தங்கத்தை எடுத்து, ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்ட தங்கத்தை ஒரு கொள்ளரிடம் கொடுத்து எனக்கு கிரீடம் செய்து கொடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அவரும் செய்து கொண்டு கொடுத்து விட்டார். ஆனால் அதன் பிறகு அவருக்கு சந்தேகம், நான் கொடுத்த தங்கத்தை எல்லாம் அவர் முழுமையாக பயன்படுத்தி இந்த கிரீடத்தை செய்திருக்கிறாரா, இல்லை அதில் வெள்ளி கலப்பை செய்திருக்கிறாரா, கலந்துட்டாரா அப்படிங்கிற அந்த சந்தேகம் ஆர்க்கிமிடிஸை கூப்பிட்டு இதை எப்படியா நிரூபிப்ப அப்படின்னு கேட்டார். இப்போ ஆர்க்கிமிடிஸுக்கு பெரிய பணியாகிவிட்டது. இது எப்படா செய்கிறது? ஏன்னா ஒரு ஒழுங்கான வடிவத்தில் இருக்கிற ஒரு தங்கத்தையோ வெள்ளியையோ அல்லது இரண்டும் கலந்ததையோ கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இந்த கிரீடம் என்பது ஆட் ஷேப்டுன்னு சொல்லுவோம்ல, ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் அமைந்திருக்கிறது. இப்போ இதில் வெள்ளி கலந்திருப்பதை கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய வால்யூம் என்ன, ஒரு தங்கத்தின் வால்யூம் அல்லது வெள்ளியினுடைய வால்யூம், அதனுடைய டென்சிட்டி, இதெல்லாம் கண்டுபிடித்து தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. என்னென்ன செய்யலாம்? இந்த தீவிர ஆராய்ச்சியோடு அவர் ஒரு நாள் தன்னுடைய குளியல் தொட்டியில் இறங்குறாரு. தண்ணி இருக்கு, தொட்டியில் தண்ணி நிரப்பப்பட்டிருக்கிறது. அவர் இறங்குறாரு, குபீர்னு அந்த தண்ணி கொஞ்சம் வெளியில் கொட்டுது. டக்குன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆகா, இதன் மூலமாக நம்ம இதுக்கு ஒரு தீர்வு கண்டுவிட முடியும். ஒரு முழுமையான தங்கத்தாலான ஒரு பொருளை தண்ணிக்குள்ளே போடும்போது அதனுடைய அந்த வால்யூம், அந்த டென்சிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அளவு, அவர் அரசர் கொடுத்த அளவுக்கானதை போட்டு அது எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டா
இப்போ இருக்கிற இந்த கிரீடம் எவ்வளவுங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டா அந்த மைனஸ் அதிலிருந்து இதை கழித்து இவ்வளவு தங்கம் என்பதை சொல்லிவிட முடியும் என்கிற அந்த புதிய கண்டுபிடிப்பை அந்த தொட்டில் தண்ணீர் வெளியே கொட்டியது மூலமாக அவருக்கு உணர்த்தி விட்டது. இது ஒரு புதிய பார்வை. அப்போ ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களுக்கு கூட இது போன்ற தேவையை உணர்கிற பொழுது, அந்த உணர்தல்னா சொல்லியிருக்கேன், அறிதல் வேறு, ஏதோ ராஜா சொல்லிட்டாரு நம்ம செஞ்சாகணும். இன்னைக்கு நிறைய வேலைகளை நம்ம அலுவலகத்தில் கூட அப்படி தான் செய்கிறோம். சொல்லப்படுகிற வேலையே செய்கிறோம், ஆனால் உணரப்படுகிற வேலைகளுக்கு தீர்வுகள் சாத்தியமாகிவிடும். இதே மாதிரி இந்த ரயில் என்ஜினை பற்றி பேசும்போது, அந்த ரயில் என்ஜின் ஒரு விசை வேணும், இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேர், ஜேம்ஸ் வாட்லேருந்து ஆரம்பித்து தாமஸ் சர்வே, தாமஸ் நியூ காமன், இவங்கெல்லாம் இந்த நீராவி என்ஜினை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த உலை கொதிக்கிறதுல அடுப்படியில் உலை, ஒரு பாத்திரம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, கொதிக்கிறது, அதுக்கு ஒரு மூடி போட்டிருக்காங்க. அந்த மூடி டப் டப்புன்னு அடிக்க ஆரம்பித்த உடனே உணரப்படுகிறது, நீர் கொதிக்கிற பொழுது அதனால் ஏற்படுகிற ஆவி ஒரு விசையோடு வெளிவருகிறது அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன எளிய காட்சி அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து விடுகிறது. அப்போ நீராவிக்கு சக்தி இருக்கிறது, இதை வைத்து நாம் வாகனங்களை இயக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீராவி என்ஜின் வந்தது என்கிறார்கள். நண்பர்களே, இது மூலமாக நாம் தேவையை உணர தொடங்கிவிட்டால் புதிய பார்வைகள் அன்றாட பிரபஞ்ச காட்சிகளாக கூட நமக்கு தோன்றிவிடும் என்பதுதான் உண்மை. நண்பர்களே, இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து நாம் புதிய பார்வை சம்பந்தமான பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய தீர்வுகளை பெறுவதற்கு எப்படி பயன்படுத்தலாம் என்பதை காணவிருக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் மா. திருவள்ளுவர்.